கண்டா டேய் என்னென்ன ஐயா கறிகாய் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாரு, என்ன செய்யலாம்? காய் கிடைக்கிற கடையில கறி கிடையாது, 2 பேர்ல வேணும். இருக்கட்டுமே, ஆளை சொல்லு. என் அத்தமாவன் கண்ணம்மா இருக்கிறான், அவனை வேணா காய் போட வச்சுக்கோ. என் சித்தி மகன் சுந்தரங்கிறான், அவனை வேணா கறி போட வச்சுக்கோ. அத்தை மக கண்ணம்மா, சித்தி மகன் சுந்தரம், 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டா கல்யாணத்தை எங்கடா வச்சுக்கிறது? எப்ப வச்சுக்கிறது? யார் கல்யாணத்தை? அதான் உங்க அத்தை மக கண்ணம்மா சுந்தரம் கல்யாணத்தை. ஏண்டா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் இங்கே வச்சுக்கிட்டா அவங்க இதுக்கெல்லாம் தீனியாடா போடுவாங்க, ஜாலி இல்ல பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. டேய், எதுக்கு வேணாலும் நீ கேரண்டி கொடு, ஆனா காதலுக்கு மட்டும் கொடுக்காத, ஜாமீன் அளந்துருவேன். வேணும்னா இப்படி செய்யலாமே, கண்ணம்மாலே போய் கறியும் காய் 2 வாங்கிட்டு வந்துடட்டும், வேணுமானா அவ போய் சுந்தரத்துக்கிட்ட கறி வாங்கிட்டு வந்துட்டுமா? எப்படி ஐடியா? எந்த யோசனை? அப்படியே செய், ஓடுறா. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? பாராட்டு. எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இதுதான் நடந்த கதை ராஜா. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்பா எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை? உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு தெரியப்படுத்தல. சரி, எல்லாம் நன்மைக்கு. வாங்கப்பா, அன்பு உலகத்தை பார்க்கலாம். இதை வச்சு வித்த காட்டியவா அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கீங்க. இல்ல ராஜா, இவங்க பணத்தோட மேல 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இந்த அன்பு உலகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதுவரை திருப்பி கொடுத்தது போக இன்னும் லட்சம் ரூபாய் கடன் பாக்கி இருக்கு, அதையும் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன். எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கீங்கப்பா. நான் என்னடா செய்திருக்கேன்? இவங்க எல்லாம் செய்திருக்கிறாங்களே, அதான்டா பெரிய தியாகம். சுருக்கமா சொல்ல போனா, உன்னை படிக்க வச்சு ஒரு வெட்டரி டாக்டர் ஆக்குனதும் இவங்கதான், தாழ்ந்து போன என் தலையை நிமிர வச்சதும் இவங்க தான்டா. தம்பி, உங்களை எல்லாம் என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். பாத்தியா, உன்னை பார்க்கணும்னு எல்லாருமே துடிக்கிறாங்க. நான் போய் பார்க்க. ராஜா, அதான் லட்சுமி, இப்பதான் ஒரு வாரத்துக்கு குட்டி போட்டுச்சு. பாத்தியா, அது பிரகாஷ், இது ராணி. பாருங்கடா, ஏய், அண்ணனை பார்க்கணும்னு குடிச்சிட்டு இருந்தீங்களே, பாருங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே வைத்தியம் படிச்சுட்டு வந்திருக்கான். இனிமே எப்போ நான் உங்க கூடவே இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டு இது முடிக்குது இல்லையா? அவன் நல்ல பையனாச்சே. பாத்தீங்களா, சிகரெட் குடிச்சிட்டு நல்ல மாதிரி நடிக்குது. ஆமா, ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், எனக்கு தெரியாம உனக்கு யாரா சிகரெட் கொடுத்தது? என்ன கையை காட்டுற? நான் கொடுக்கல ஐயா, உங்களுக்கு போன் வந்துருக்குது. அப்படியா? நீ பாத்துக்கிட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமே சிகரெட் பிடிச்ச பாத்துக்க. சரிங்க. நீயே சரிங்கிற? இல்லங்க. ஆமாங்க. ஓஹோ, உன் வேலைதானா? நீ கெட்டதும் இல்லாம அதையும் கெடுக்கிறியா? ஜாக்கிரதை. என்ன காட்டி கொடுத்துட்டீங்களா? உனக்கு துண்டு பீடி கூட கொடுக்க மாட்டேன். இதான் வந்துட்டாங்க. தினம் இதுக்கு என்ன தீனி கொடுக்குறேன்? உருளைக்கிழங்கு தான் கொடுத்துட்டு வரேன். இனி ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ணணும். ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, ஒரு நாளைக்கு ரொட்டி, ஒரு நாளைக்கு முட்டைக்கோஸ், ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய். அப்புறம் நான் ஒரு லிஸ்ட் தரேன், அதன்படி தினம் எதுக்கு எப்படி இப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். சரிங்க. தம்பி, நான் தான் உன் அண்ணன் ராஜா, உனக்கு என் நன்றி. ஏண்டி, மிருகத்தை தம்பின்னு கூப்பிட்டு பேசுறாங்களேன்னு சிரிக்கிறீங்களா? பாவம், அவருக்கு இங்க கொஞ்சம் தகராறா இருக்கும், அதுதான். தம்பி, நீயே உங்களுக்கு பதில் சொல்லு. ரூமுக்கு உள்ள இருக்க வேண்டிய ஜந்துக்கள் பேடிச்ச வாக்க வந்திருக்கு. குத்தாலத்து கோரங்க, கோப்ப விட்டு ஏறங்க.
கிட்டையும் குரூப் பண்ணீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல, அதுதான் எங்களை பிடிச்சு அந்த குரங்கு தான் எங்களை பிடிச்சு இழுத்துது. இல்ல, நாம தப்பு பண்ணாதான் அது நமக்கு தொல்லை கொடுக்கும். இல்லவே இல்ல. ஏண்டி போய் சொல்றீங்க? உண்மைதான், அதுகிட்ட நாங்க தான் முதல்ல குறும்புத்தனம் செய்தோம், மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது கூட மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, வர்றேன் வர்றேன். ஒண்ணும் இல்ல, குரங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை தப்பிக்க வச்சுட்டு அவகிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. என்ன சின்னம்மா? உட்காருமா. ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் புறம் செஞ்சிருக்கு? காலேஜ்ல யாரோடையாவது சண்டை போட்டியா? இல்ல, அன்பு உலகங்கிற இடத்துல மிருகங்களை வேடிக்கை பார்க்க போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் திடீர்னு என் மேல பாஞ்சு கீழே தள்ளிட்டாரு. அப்படியா? அவளை சும்மா விடுவேனா? நன்றி சொல்லி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். என்னடி சொல்ற? அவர் என்னை காப்பாத்தலைன்னா என் சேலையை பிடிச்சு இழுத்த அந்த குரங்கு கையிலேயே சிக்கி செத்திருப்பேனே. பின்ன பூராத்தையும் கேட்காம அவசரப்பட்டு வைய ஆரம்பிச்சிட்டீங்களே. அதுக்குள்ள மரகதம், என் வயசுல ஒரு புழு பூச்சி வராதுன்னு தெரிஞ்சுதானோ என்னமோ எங்க அக்கா உன்னை பெத்து என் கையில குடுத்துட்டு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. ஒருத்தங்கிட்ட புடிச்சு குடுக்கற வரைக்கும் உனக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, இனிமே நீ அங்கெல்லாம் போகாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒரு பயமும் இல்ல. சின்ன குழந்தையில இருந்து பாட்டம் பாட்டி வரைக்கும் வந்து பார்க்காதவங்களே இல்ல. அப்படி அங்க என்னடி இருக்கு? புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாம் இருக்கு. குழந்தைகள் மாதிரி 4 யானைங்க இருக்கு. கொஞ்சலாமான்னு தோணும். போதும், சுருக்கமா சொன்னா அத பார்க்காதவங்க மனுஷ ஜென்மம் எடுத்து பிரயோஜனம் இல்ல, அப்படித்தானே? சந்தேகமே இல்ல. சரி சரி வாங்க. சின்னம்மா, சின்னம்மா, பாசிக்குது. பாபா முருகண்ணே, முருகண்ணே, பாடா கந்தா, யாரா இது? இதான் என் அத்தம்மா கண்ணம்மா. காய்கறி சப்ளை பண்றதுக்காக எல்லா ஊர்த்தையும் சொல்லி கூட்டு வந்திருக்கிறேன். வணக்கம். ஏம்மா, நீ இங்க வந்து காய்கறி சப்ளை பண்றதா இருந்தா சில கண்டிஷன்கள்லாம் இருக்கு. என்ன அது? கொண்டையில பூ வைக்கப்படாது. ஏன்? வாடை பிடிக்காதா? குரங்கு பிடிச்சு இழுத்துரும். அப்படியா? ஆமா. சரி, அப்புறம்? அப்புறம் இந்த முந்தானை எல்லாம் இப்படி தொங்க விடப்படாது. ஏன்? இந்த சேலைக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா நேத்து தான் ஒரு பொண்ணோட சேலையை பிடிச்சு குரங்கு இழுத்துருச்சு. அப்படியா? அப்ப நான் மறைச்சு கட்டிக்கிறேன். அப்ப போத நிறுத்தியா? என்ன நீ சொல்றத பார்த்தா நீச்சல் உடையில தான் வர சொல்லுவ போல் இருக்க. சீச்சி, அந்த பேச்சை இங்க பேசக்கூடாது. சரி சரி, அட்வான்ஸ் பண்ண என்ன தருவீங்க? அட்வான்ஸா? அட்வான்ஸ் 101 ரூபா பிடி. கொஞ்சம் ஒசத்தி குடியா. இதுல உனக்கு என்ன லாபம்? சரி, ஒசத்தி கொடுக்குறேன். யோ, ரொம்ப குறும்புக்காரனா இருக்கிய மச்சான். அத வெளிய விட்டுட்டு இத உள்ள போடு. ஏன் நீ கூட தான் குறும்பா பேசுற? உனக்கு ஒரு கூண்டு தயார் பண்ண சொல்லட்டா? யோ, என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல. அது சரி, ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் அதிகமா பணம் வாங்கி தர சொல்றேன். நான் வர்றேயா. போயிட்டு வாமா. நான் வர்றேன் மச்சான். போயிட்டாமா. எப்பா, என்னடா இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போறாளே. வீட்டுல கூட நெருப்பு மாதிரி தான் இருப்பா. ஆமாமா, ஏன்னா இளம் கண்ணு பாரு. இது என்ன குரங்கு கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லடா, நேத்து ஒரு பொண்ணோட சேலையை பிடிச்சு இழுத்துருச்சு. சின்னையா அதை நல்லா திட்டி விட்டாரு. அதனாலதான். புண்ணுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஒண்ணு இல்ல. சின்னையா தக்க சமயத்துல போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு ஐயாவை பார்க்க, ஐயா அம்மாவை பார்க்க, அம்மா ஐயாவை பார்க்க, ஐயா அம்மாவை பார்க்க, அம்மா பார்க்க ஐயா பார்க்க. சரி, போதும். பொண்ணு எப்படி? பொண்ணு பிரமாதமா, மூக்கு முடிவா லட்சணமா இருப்பா. கண்ணு காது அசிங்கமா இருக்குமா? படா வாய முடுற. பொண்ணு லட்டு மாதிரி இருப்பா. சின்னம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஆமா, படிக்க போறவங்களுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? இன்னைக்கு காலேஜ்ல டிராமா, அதுல என் தோழி நடிக்கிறா. அவளை போட்டோ எடுக்க போறேன். அப்போ நீ இன்னைக்கு திரும்பி வர லேட்டான்னு சொல்ல. ஆமா சின்னம்மா. சரி, போயிட்டு வாமா. இந்த காபி நேரம் ஆயிடுச்சு, நீங்களே சாப்பிடுங்க, நான் வர்றேன்.
அருமையிலத்த யாரு காமாட்சியா? வா வா வா, நான் ரொம்ப அவசர வேலைங்க. என்ன விஷயம்? சும்மாதான், நேரம் போகல அப்படின்னா நீயும் வா, அன்பு உலகத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அங்க யானையோ புலிசிங்கோ எல்லாம் இருக்கான். இல்லத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு. அவன் வர்றதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நானே போட்டுக்கிறேன். அதுக்கு இல்லத்த, உண்மையைத்தான் சொல்றேன். போடி, கொடுத்து வைக்காதவன். சரி சரி, நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்மைல் 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 ப்ளீஸ். காப்பாத்துங்க, எங்க சின்னம்மா வர்றாங்க. காலேஜுக்கு போறதா சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க பார்த்தா என்ன கொன்னுடுவாங்க. என்ன பாக்குறதுக்காக வீட்டுல போய் சொல்லிட்டு வந்தியா? ஆமா ஆமா, பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. என்ன காப்பாத்துங்க. நீ மாய்க்க போட்டு விழுந்துரு. அடி பாவி, நல்லா இருக்குடி. காலேஜ்ல நாடகம் சொல்லிட்டு இவனோட காதல் பண்றதுக்கு இங்க வந்த. இந்தாப்பா, ஒண்ணுக்கு சின்னமா புலம்பிக்கிட்டு இருக்கேன். அச்சி எழுது. நீங்க தான் சின்னமாவா? சத்தம் போடாதீங்க. மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. மயக்கமா? மரகதா மரகதா மரகதா. இத பாருங்கம்மா, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்கு. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்களாம். உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கு. வந்த இடத்துல நேத்து பார்த்த குரங்க பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாம உங்களை கோவிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல. மரகதா மரகதம்மா, கொஞ்சம் இருங்க. என்ன தம்பி, மயக்கம் அடிச்ச பொண்ணுகிட்ட மந்திரம் படிக்கிற? சின்னம்மா. தம்பி, உன் தந்திரம் பழிச்சிட்டு. சின்னம்மா வயசை பார்க்கலாம் வந்தேன், ஆனா ஒன்னதான் பார்த்தேன். பரவாயில்ல, வந்தது வந்தீங்க, ஒரு சுத்து சுத்திக்கலாங்க. வேண்டாங்க, எனக்கு மனசு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாமா மரவா, வீட்டுக்கு போலாம். நாடகம்னு போய் சொல்லி வந்தேன். நானும் அதுல நடிச்சேன். உங்க சின்னம்மா அதை நம்பிட்டேன். மரகதம், நம்பர் 7, பிள்ளையார் கோவில் தெரு, மாம்பலம். ஐயா ஐயா. யாரு? கண்ணம்மாவா? வந்துட்டியா? ஆமா, நிக்கிறியா? இது ஒரு கைப்பிடியா? பிடிக்கிறேன். இதுல கறி இருக்கு, இதுல காய் இருக்கு. எடை போட்டுக்கோ. என்னையா இதுகளை எடை போடுனா என்ன இப்படி பாக்குறீங்க? எடை தான் போடுறேன், இதுகளை இல்ல, ஒன்னத்தான். என்னையா? ஆமா, சரக்கு எடையும் சரியா இருந்தா உன் முகத்துல இருந்தே தெரிஞ்சு போடும். எனக்கு முகம்தான் தராசு, நீ முழிக்கிற முழிதான் எடைக்கல்லு. அப்படியா? சரி, இப்ப என்ன பத்தி என்ன நினைக்கிற? உன்னை பத்தி நீ சரியா தான் இருக்கிற கண்ணம்மா. நான் உன்னை நம்புறேன். அதனால நீயே இதுகளுக்கு தீனி போட்டுரு. எதற்கு எப்படி போடணும்னு எனக்கு என்னையா தெரியும்? எங்க வச்சேன்? லிஸ்ட் இந்தா, இத பாத்துக்கோ. தினமும் இதுல போட்டுக்கப்படி எல்லாத்துக்கும் தீனி போட்டு. எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாதா? பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணு செய்வோமே, நானே என் கையினாலேயே எதுக்கு எவ்வளவு எவ்வளவு போடணும் பங்கு போட்டு தந்துடுறேன். அதை பாத்துக்கோ. அத மாதிரி தினமும் போட்டு. சாமியா, நீ கூட்டிட்டு போமா. நானா? பின்ன இங்க வேற யார் இருக்கா? போ, தம்பி புறப்படுது, சீக்கிரமா சாமியை கூட்டிட்டு போ. சாமி போடா கண்ணு, போ. வரும்போது நல்லபடியா வரணும்.
தம்பி, நீ ரொம்ப நல்ல பிள்ளை இல்ல, போய் விளையாட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வருவீங்களா? மரகதம், அதுக்கு கூட நம்ம நிலைமை புரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு தான் என்ன புரியல. மரகதம், ரோஜா பூன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் பார்க்கறப்பெல்லாம் அதையே வச்சிருக்கேன். ஆமா, சுருக்கமா சொன்னா அது இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. எப்பவும் இப்படியே இருந்தா அப்படியா? மேலும் மேலும் இது வளரட்டும். மேலும் மேலும் இது வளரட்டும், வேண்டும் வேண்டும் என தொடரட்டும். மேலும் மேலும் இது வளரட்டும், வேண்டும் வேண்டும் என தொடரட்டும். வந்து 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 சுகம் குவியட்டும், இது வாழ்க வாழ்கவென பாடட்டும். வந்து 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 சுகம் குவியட்டும், இது வாழ்க வாழ்கவென பாடட்டும். மேலும் மேலும் இது வளரட்டும். மடியிலே வந்த கொடியிலே இன்ப மலர்கள் 100 வர வேண்டும், மலர்கள் 100 வர வேண்டும். மடியிலே வந்த கொடியிலே இன்ப மலர்கள் 100 வர வேண்டும், மலர்கள் 100 வர வேண்டும். விழியிலே உள்ள மணியிலே எந்தன் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும், எந்தன் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அங்கு தென்றல் ஓடி வர வேண்டும், நம்மை கண்டு ஓடிவிட வேண்டும், அங்கு தென்றல் ஓடி வர வேண்டும். நம்மை கண்டு ஓடிவிட வேண்டும். மேலும் மேலும் இது வளரட்டும். இருவரோ இல்லை ஒருவரோ என்று இயற்கை கேலி செய்ய வேண்டும், இயற்கை கேலி செய்ய வேண்டும். ஒருவரே நாங்கள் ஒருவரே என்று ஒன்று சேர்ந்து விட வேண்டும், என்று ஒன்று சேர்ந்து விட வேண்டும். நான் மண்ணை பார்த்திருக்க வேண்டும், நான் உன்னை பார்த்திருக்க வேண்டும். மேலும் மேலும் இது வளரட்டும், மேலும் மேலும் இது வளரட்டும், வேண்டும் வேண்டும் என தொடரட்டும். வந்து 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 சுகம் குவியட்டும், இது வாழ்க வாழ்கவென பாடட்டும். மேலும் மேலும் இது வளரட்டும். ஆசைய பாரு, பெரிய மனசுலயாக்கும். அதுக்கு இல்ல, நாம டாமி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, மறந்துட்டேன். டாமி எங்க? டாமி, டாமி. அது வந்து சேர்ந்துரும். நீ உட்காரு, நாம புறப்படுறோம். மரகதம், கர்மம் கர்மம், பெரியவங்களை ஏமாத்தனத்துக்கு நல்ல தண்டனை. சரி சரி வா, உன்னை இதையும் கொண்டு போய் வீட்டுல தள்ளிட்டு போ.
வாங்க வராமா. என்ன சொல்றாங்க? டெஸ்ட் பண்ணத சொல்றாமா? இல்லையே, இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா நடந்துக்கிறானே. உங்க 2 பேரும் முறைக்கிறானே. ஏன் முறைக்கல, நன்றி சொல்லுது. ட்ரீட்மெண்ட் புதுசு இல்ல, அதான் அப்படி நடந்துக்குது. இல்ல, என்னமோ சொல்ல விரும்புறான், எனக்கு ஒண்ணும் புரியல. போக போக புரிஞ்சுக்குவீங்க. நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? சரி தம்பி, போயிட்டு வாங்க. நான் தேவைன்னா எப்ப வேணும்னாலும் போன் பண்ணுங்க. நல்ல பிள்ளை, டாக்டர் மாதிரி இல்ல, நம்ம குடும்பத்தோட ஒருத்தர் ஆயிட்டார். இல்ல மரகமா? புலி சிங்கம் இதுக இருக்கிறதுக்கு பேரு அன்புலகமா? நாமளும் தான் குரங்க வச்சு வேடிக்கையெல்லாம் காட்டணும். இப்படியெல்லாம் செய்ய தோணலையே. அவனா அவனேதான். ஏய் மருது, நான் இருக்க வேண்டிய உலகமடா இது. என்ன பார்த்து எனக்கு போட்டியா தொழில் செய்த நீ அனுபவிக்கிறியா? முடியவே முடியாது. எங்களை தவிர வெளியாட்கள் யாருமே இதுக்கு தீனி கொடுக்கப்படாதுன்னு ஐயாவோட உத்தரவுங்க. எனக்கு மிருகங்கள்னா ரொம்ப பிரியப்பா, அதனாலதான் கொடுக்குறேன். சார் பிரியம்னா பாருங்க, ரசிங்க. ஆனா தீனி கொடுக்கறத பார்த்து ஐயா திட்டுவாருங்க. அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாருப்பா. சார் கொடுக்காதீங்க சார். பாத்துக்கிட்டு மிஸ்டர், அவன் எவ்வளவு சொல்றான்? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லா இல்ல. இங்க பரிசோதனை பண்ணாம யாரும் எதையும் கொடுக்க கூடாது. அப்படின்னா இதுல விஷமா வச்சிருக்கேன், சந்தேகம் இருந்தா பாருங்க சார். அப்படியா? ஆமாங்க. அந்த ஆளை அவன் தப்பிச்சு ஓடலாம், சின்ன அவன் துரத்திக்கிட்டே ஓடுறாரு.
தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம? அந்த நாள்ல நான் வித்த காமிச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்த போது ஒரு நாள் என் தலையில அடிச்சுட்டு பணத்தை திருடிட்டு ஓடினான். அப்பவே இவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்து ஜெயில அடைச்சேன். திரும்பி வந்து பொறாமையினால அன்பு உலகத்தை அழிக்க பார்த்திருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு அப்ப இன்னைக்கு மகன் கேட்டானே. அப்பா வீட்டுக்கு போங்க. நான் இவ்வளவுதான். எடை போட்டதுல 12 ரூபாய் லாபம், எடுத்து வச்சதுல 10 ரூபாய் லாபம், ஆக மொத்தம் 22 ரூபாய் லாபம். தம்பி பயப்படாத. இந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு வந்தாளா? சத்தியமா சொல்றேன், உண்மையதான் சொல்றேன், பொய் இல்ல. என்ன பொய் இல்ல? உண்மை சொல்றேன். பாத்தியா, வாய் இல்லாத ஜீவன் தானே பேசவா போகுதுன்னு நினைக்காத. அது வாயால பேச முடியாதத ஓ வாயாலே கக்க வச்சிருது. பாத்தியா? ஆமா, நீ என்ன நம்பிட்ட, அதனால எடை போட மாட்டேங்கிற தைரியத்துல காய்கறிகளை எல்லாம் குறைச்சலா கொண்டு வந்து அதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டு. போதும் போதும் தம்பி, இந்த பொண்ணை நீ பயமுறுத்தாத, நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், இந்த வீடு உனக்கு லாயக்கு இல்ல. ஐயா வந்தவன பணத்தை கணக்கு பண்ணி கையில வாங்கி தர மரியாதை வீடு போயிடுச்சு. ஐயா, அந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிருங்க. திருச்சிக்கு மன்னிப்பா கிடையாது. போறியா இல்ல தம்பிட சொல்லவா? ஐயா, வேண்டாம், நான் பாடு பாடு. சவால்னா தம்பி சவால். இந்த பொண்ணுக்கு வாய்தான் நீளம் நினைச்சா கையே இவ்வளவு நீளமா இருக்க. நல்ல பாடம் சொல்லி கொடுத்தா தம்பி. வெரி குட் டெக்னிக். வணக்கம். என்ன உனக்கு தெரியுமா? வேண்டியவங்களோ விரோதிகளோ வீடு தேடி யாரு வந்தாலும் அவங்களை உபசரிக்கணும் அப்படின்னு ஐயா உத்தரவு. உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காரு. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காரு. எங்க இப்படி திடீர்னு? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு உங்க பையனைத்தான் கட்டிக்கிறேன்னு பிடிவாதம் பண்ணு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது அதை நீங்க தான் வாழ வைக்கணும். முதல்ல காஃபி சாப்பிடு. பையன் எங்க காணோம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆதாரத்திலேயே முதல் மார்க்குன்னு என் பொண்ணே சொல்லுச்சு. கல்யாணம் வச்சுக்கலாம். எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா பொண்ணு உங்க மக இல்ல. நீயா இப்படி சொல்ற? ஆமா, நானே தான் சொல்றேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது கல்யாண விஷயம். இதுல யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சம்பந்தி அப்படி ஆக்கிக்கலாம் தான் நானும் நினைச்சேன். ஆனா அவன் இஷ்டப்படலையே. நான் என்ன செய்யணும்? பரவாயில்ல, வாங்க போய் சாப்பிடுவோம். போதும் உங்க மரியாதை. இனிமே உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ராஜா, கல்யாணத்தை எப்ப வேணா வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஆனா பொண்ணு அவரது இல்லைன்னுட்ட. அப்படியான வேற யாரு? திருட்டு பயல என்கிட்ட சொல்ற. பேரு மரகதம். நம்பர் 7, பிள்ளையார் கோவில் தெரு. அட்ரஸ் மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியான நீ அவளை மனப்பூர்வமா விரும்புறீங்க? ஆல் ரைட், ஆல் ரைட். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். அலமேலே, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? சரிம்மா. நீங்க தப்பா நினைக்க கூடாது. இது என் வீட்டுல முதல்ல நடக்கிற கல்யாணம். இந்த கல்யாணத்துல என்னுடைய மத்த பிள்ளைங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களை இங்க கூட்டிட்டு வர்றதா இருந்தா எல்லாருக்குமே சிரமமா இருக்கும். அதனால கல்யாணத்தை நல்ல காரியம் எங்க நடத்தா என்னங்க? ரொம்ப சந்தோஷமா. மரகதா, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுமா? நீரூழி காலம் நிறைஞ்சு வாழணுமா. உன்னுடைய தேன் நிலவு சித்திக்கும் நிலவா, உன்னுடைய எண்ணங்கள்லாம் சித்திக்கும் நிலவா இருக்கிறதுக்கு முருகன் அருள் புரியட்டும். வரப்பா. மாமா போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வாமா. முருகா, பிரயாணத்துக்கு வேண்டிய சாமான் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ராஜா இருக்கும்போது ரோஜா இருக்கு. அவங்க எல்லாம் வராங்க.
சொன்னா போதும், சாப்பாடே வேண்டாம். அப்படியா ராஜா? நேரத்தோட புறப்படப்பா. இல்லையா இல்லையா, தேனி அளவுக்கு போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது ஏதாவது கொண்டு வாங்க. கொண்டு வரீங்களா? எங்கு பார்த்தாலும் புதுமை புதுமை, என்னதான் இந்த இளமை இளமை, இயற்கையிலே பருவத்திலே துடிக்கின்றதே ஒரு இனிமை இனிமை, எங்கு பார்த்தாலும் புதுமை புதுமை. தாமரை பூத்த தடாகத்திலே தாமரை பூத்த தடாகத்திலே பூக்கள் மெதுவாயாடையிலே எங்கு பார்த்தாலும் புதுமை புதுமை. என்னதான் இந்த இளமை இளமை, இயற்கையிலே பருவத்திலே துடிக்கின்றதே ஒரு இனிமை இனிமை. பச்சை புல்லில் படுக்கையிட்டு, பச்சை புல்லில் படுக்கையிட்டு, படுத்த பூவில் மெத்தையிட்டு, இச்சை தீர நாம் இருந்தோம், இரவும் பகலும் புரிவதில்லை. காற்று நடக்கும் கடற்கரையில், காற்று நடக்கும் கடற்கரையில், காதல் நடக்கும் தனி இடத்தில், நேற்று நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைத்து பார்த்தால் இனிக்குதம்மா. காதல் வழங்கும் ஓரிரவு, கண்களை மயக்கும் முதலிரவு. காதல் வழங்கும் ஓரிரவு, கண்களை மயக்கும் முதலிரவு. வாழ்த்து பாடும் வெண்ணிலவு, வாழ்க நமது தேனிலவு, வாழ்க நமது தேனிலவு, வாழ்க நமது தேனிலவு. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷம். நீ கொடுத்தா விஷம் கூட அமுதமாயிடும். அத்தா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இன்னும் 10 நாள் இங்கேயே இருந்துட்டு போமா? 10 நாள் தானே? அப்புறம் 10 நாள், அப்புறம் அப்புறம் 10 நாள். ஓகே ஓகே ஓகே. ராணி சொன்னா ராஜா தட்ட முடியுமா என்ன? இப்பவே அப்பாவுக்கு எழுதிடுறேன். ஐயா, தம்பிக்கு அவன் இப்ப இருக்கிற இடம் ரொம்ப பிடிச்சிருக்கிறான். அதனால அங்கேயே இன்னொரு 10 நாள் தங்கிட்டு வர்றேன்னு லெட்டர் எழுதிருக்கான்.
நீ இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடு அவருக்கு. சரிங்க. அப்படியே இந்த பணத்தை அனுப்பிச்சு. பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. இப்போதைக்கு எங்க திரும்பி வர போறாங்க? என்னடா இது வெயில்ல தப்பிச்சு வந்துட்டியா? இல்லடா, விடுதலை ஆயிட்டா வந்து. ஆமா, நீ எங்க இந்த பக்கமா போற? இங்க மருதேன்னு ஒருத்தன் யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் வச்சு வேடிக்கை காட்டுறான். பெரியவங்க, சின்னவங்க, குழந்தை, குட்டி கூட்டம் கூட்டமா போய் பார்த்துட்டு வராங்க. நேற்றுக்கு என் மகன் முன்சாமி இல்ல, அவனும் போய் பார்த்துட்டு வீட்டுல வந்து சொல்லும் போது எனக்கு பார்க்கணும் போல ஒரு ஆசை வந்துருது. அதனாலதான் என் பொண்டாட்டி கூட தெரியாம நான் புறப்பட்டுட்டேன். டேய் ரங்கா, வர, நீயும் போலாம். நீ போற, அத பார்க்கிற விதமா பாக்குற. அட நீ என்னப்பா புதுத்தருவில இருந்து புலிகளை தரஞ்சுக்கிட்டு இல்லடி என்ன புலிகளுக்கு என்ன கிளி அடிச்சு போச்சா? நிஜமாவே புலி வந்துச்சா? குழந்தைகளை கூட்டிட்டு எங்கயா போறீங்க? ஐயோ, அந்த தெருவுக்கு போறீங்க. அன்புலகத்துல இருந்து ஒரு புலி தப்பிச்சு வந்து 4-5 குழந்தைங்க, ஆடு மாடு, பெரியவங்க எல்லாத்தையும். அப்படியா? அத்தை வீட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம். அன்புலகத்துல இருந்து ஒரு புலி தப்பிச்சு வந்து அட்டகாசம் செய்யுது. அன்புலகம், ஆமா, மிருகங்கள்லாம் வச்சு வேடிக்கை காட்டிட்டு மருந்து அவங்கிட்ட இருந்துதான். அப்படியா? வாங்க, நாட்டாளர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆட்டாவர்கிட்ட போறாங்க. நிச்சயமா மருதுவோட அன்புலகத்தை ஊற விட்டு விரட்டிடுவாங்க. நினைச்சது வெற்றி. அப்படியா? ஆமா, அன்புலகத்தை விட்டு வச்சா எல்லாருக்குமே ஆபத்து. தெருவில் நடக்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. ஊரே சுடுகாடா மாறிடும். ஏன் மருது? ஆட்டாம்காரையாவா? அங்க உட்காரு. உட்காருக்கு வரலையா? ஒன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தோம். மருது, உன் மிருகங்களை எல்லாம் கூட்டிட்டு உடனே இந்த இடத்தை விட்டு நீ காலி செய்யணும். ஏன் அப்படி? உன் புரி தெருவா புகுந்து ஊரே ராஜமாக்கிடுச்சு. நிச்சயமா இருக்காது. என் பிள்ளை என்னை விட்டு வெளியே போகவே மாட்டான். சந்தேகம் இருந்தா இப்பவே வந்து பாருங்க. மறுபடி பிடிச்சு அடிச்சிருப்பேன். அவங்கிட்ட என்னடா பேச்சு? இத பாரு, உன் மிருங்க செய்யற அட்டகாசத்தினால 2 பிள்ளைக்கு தெருவுல போகவே பயப்படுது. அது மாத்திரமல்ல, ஆடு மாடுகள்லாம் ராத்திரி பகல அலறி கூப்பாடு போடுது. மருது, நீ மிருகங்களை இந்த இடத்தை விட்டு காலி செய்யல, நாங்க நிம்மதியா வாழவே முடியாது. அதனால நீங்க இடத்தை விட்டு உடனே காலி செய்தாகணும். மன்னிக்கணும், நீங்க எல்லாம் உங்க குடும்பங்களை மாத்திரம் மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. ஆனா ஒண்ண மறந்துட்டீங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பாசம் பற்று எல்லாம் இருக்குது. ஆனா என் குடும்பம் உங்களுக்கு மாதிரி அவ்வளவு சிறுசு இல்ல, ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய குடும்பத்தை கூப்பிட்டு திடீர்னு ஊரை விட்டு வெளியே போடான்னா நான் எங்க போவேன், எப்படி போவேன்? அதனால தயவு செய்து நான் கேட்க மாட்டோம். நாளை காலையில வந்து பாப்போம். நீ போகல, நாங்களே நெருப்ப வச்சு எல்லாத்தையும் கொளுத்திட்டு அதுல ஒன்னையும் தூக்கி போட்டுருவோம். வாடா பிரகாஷ், வா. சபாஷ். வாங்க வாங்க வாங்கடா, நீ வாடா, உட்கார். பரவாயில்ல, உட்காருங்க. ராமு, வாடா, எல்லாரும் வாங்க. வா பாலு, வாங்க வாங்க. கணேஷ், நீ வா. உட்கார் உட்கார் உட்கார். ராஜா, சங்கர், சுந்தர், உங்களெல்லாம் எதுக்காக வர சொன்ன தெரியுமா? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, சொல்றேன். ராபு, நீங்களும் கேளுங்க. ஊரே திரண்டு வந்து உங்களை என்னை வெளியே போக சொல்ல போறாங்க. தனி மனிதனா நான் அத்தனை பேரையும் எப்படி எதிர்த்து நிக்கிறோம்? கணேஷ், மேலும் என் பையன் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நான் என்ன செய்யறது? கடவுளே, நான் என்ன செய்ய முடியும்?
நீங்க எனக்கு பக்கத்துணையா இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அது போதும். இனிமே எனக்கு உற்றார் உறவினர் எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி. நன்றி, உங்களுக்கு என்னுடைய நன்றி, உங்களுக்கு என்னுடைய நன்றி. என் உயிருக்கு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டீரோ, என் மேலே உயிரை வைத்தீரோ. என் உயிருக்கு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டீரோ, என் மேலே உயிரை வைத்தீரோ. நினைக்கும் வார்த்தையாவும் உங்கள் நெஞ்சில் நின்ற போதும், பார்க்கும் பார்வையாலே உங்கள் பாசம் வந்து மோதும். நினைக்கும் வார்த்தையாவும் உங்கள் நெஞ்சில் நின்ற போதும், பார்க்கும் பார்வையாலே உங்கள் பாசம் வந்து மோதும். நீங்கள் எந்தன் செல்வம், நேரில் வந்த தெய்வம். நீங்கள் எந்தன் செல்வம், நேரில் வந்த தெய்வம். என் உயிருக்கு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டீரோ, என் மேலே உயிரை வைத்தீரோ. குழந்தை போல உள்ளம் உங்கள் குரலில் கோடி இன்பம். நீங்கள் காட்டும் நன்றி நினைத்தால் நெஞ்சம் பொங்கும். குழந்தை போல உள்ளம் உங்கள் குரலில் கோடி இன்பம். நீங்கள் காட்டும் நன்றி நினைத்தால் நெஞ்சம் பொங்கும். அணைக்கும் கையிலாடும் அன்பே உங்கள் வாழ்க்கை. அணைக்கும் கையிலாடும் அன்பே உங்கள் வாழ்க்கை. என் உறவினர் வேறு யாரும் இல்லை என்றே உறவு கொண்டீரோ, என் மேலே உயிரை வைத்தீரோ. என் உறவினர் வேறு யாரும் இல்லை என்றே உறவு கொண்டீரோ.